الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மிக இன்றைய நாளுடைய மிக முக்கியமான அமல் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டதை போல துவாவுடைய அமல் தான். எனவே துவாவுடைய விஷயத்தில் முதலாவது எங்களோட உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் எந்த அமலை செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹதீஸ்ல இன்னல்லாஹ லா யக்பலு துஆ காஃபில், மறதியாளனுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒவ்வொரு அமல்லையும் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அந்த அமல்லையோட உள்ளம் சம்பந்தப்படும். அந்த சிந்தனையோடு அந்த அமலை செஞ்சால் தான் அந்த அமல் ருஹானியத்துள்ளதாக இருக்கும். விசேஷமாக துவாவுடைய அமல் நாங்கள் வாயால் ஆமீன் ஆமீன் என்று சொல்லி எங்களோட சிந்தனைகள், கவனங்கள், யோசனைகள் வேறு எங்கேயாவது இருந்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதனால் நாங்கள் அந்த சிந்தனையோடு துவா செய்கிறது, அடுத்தது யகீனோட உறுதியோடு நாங்கள் துவா செய்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்றான், கண்ணியமான நபி கிட்ட சொல்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي. அடியார்கள் நபியே, உங்களிடத்துல என்னுடைய அடியார்கள் என்ன பத்தி விசாரிச்சா அந்த அடியார்களுக்கு சொல்லுங்க, நான் ஒவ்வொருவரோட மிச்ச நெருக்கமாக இருக்கிறேன். மிச்ச நெருக்கமா ஒவ்வொரு அடியானுடைய, அவன் கருப்பனா இருக்கட்டும், வெள்ளையனா இருக்கட்டும், அரபியா இருக்கட்டும், அஜமியா இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், பட்டதாரியாக இருக்கட்டும், பாமர மகனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். எல்லோரையும் படைச்சவன் அல்லாஹ் தானே. அவங்களோட நிறங்கள், கலர்கள், உயரம், பெருப்பம், அறிவு, ஆற்றல் வித்தியாசம் எல்லாம் யாராலையும் இல்லை, அல்லாஹ்வால தான். அதனால எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். எனவே அவன் சகலருடைய அழைப்புக்கும் பதில் கொடுக்கக்கூடியவன். ஹதீஸ்ல வந்திருக்குது, அல்லாஹ் அடியானோட எவ்வளவு நெருக்கமா இருக்கிறான் என்றா, எங்களோட உடலில இருக்கக்கூடிய நரம்பை விட அல்லாஹ் எங்களோட நெருக்கமா இருக்கிறான். ஃபஇன்னி கரீப், நான் மிச்ச நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அடியான் என்னை அழைக்கக்கூடிய நேரத்துல நான் அவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே மக்கள் என்னை அழைக்கட்டும், மக்கள் என்னை அழைக்கட்டும், என்னிடத்தில் கேட்கட்டும், என்னை நம்பட்டும் என்று சொல்றான். வல் யுமினு பி, அவர்கள் என்னை நம்பட்டும். அல்லாஹ் தரக்கூடியவன். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஏந்தின கைய அல்லாஹ் வெறும் கையாக திருப்புறதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வெறும் கையாக ஆக்குறது இல்லை. ஒன்று கேட்டது உடனே கிடைக்கும், அல்லது கேட்டது சுணங்கி கிடைக்கும், அல்லது கேட்டதுக்கு பதிலாக வேறொரு நலவு கிடைக்கும், அல்லது கேட்டதுக்கு பதிலாக வரைக்கிற ஒரு சோதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த நாளும் நடக்க இல்லைன்னா அஞ்சாவதாக ஆகிரத்திலேயாவது இந்த துவாக்கு பதில் தருவார். ஆகிரத்திலேயாவது தருவார். ஒன்ற நீ உலகத்தை கேட்ட துவாவை நான் கபூல் செய்ய இல்லை, அதுக்கு பதிலாக இன்னும் இதை தாரேன் என்று தருவான். அடியா நினைப்பானா உலகத்துல எந்த துவாவும் கபூல் ஆகாம அங்கேயே எல்லாம் கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே. ஆக கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு துனியாவுடைய விஷயத்துல கேட்க கொள்ள எது நலவோ அதைத்தான் கேட்கணும். ஏன்னா சில நேரம் எங்களுக்கு கெடுதியானது நாங்க கேட்கிறேன், சிலது எங்களுக்கு நலவா படுவது ஆனா அதுல கெடுதி இருக்குது, சிலது எங்களுக்கு கெடுதியா படுவது அதுல நலவு இருக்குது. குத்திப அலைக்குமுல் கிதால் என்ற ஆயத்துல அதைத்தான் அல்லாஹ் சொல்றார். யுத்தத்தை நாங்க உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம், அது உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, நீங்க வெறுக்கக்கூடிய எவ்வளவு விஷயம் அது உங்களுக்கு நலவா இருக்குது என்றார். நீங்க விரும்பக்கூடியது எவ்வளவு விஷயமோ அது உங்களுக்கு கெடுதியா இருக்குது என்றார். அதனால துணியான விஷயங்களை கேட்க கொள்ள நலவா இருந்தா தா, நலவா இருந்தா தா. வசதி வாய்ப்புகளை கேட்க கொள்ளையும் எனக்கு தருவதுல நலவு இருந்தா தா, தருவது கெடுதியா இருந்தா தராத. எல்லா துணியா கிடைச்சு அல்லாஹ்ட தொடர்பு இல்லாம போனா வேலை இல்லை. முழு உலகத்துல பெரிய கோடீஸ்வரர் ஆவியும் எல்லாம் கிடைச்சிட்டு, ஆனா அல்லாஹ்ட கனெக்ஷன் இல்லாம போச்சேடா, அவருக்கு ஆக்கிரம் மண்ணா போச்சேடா, துனியா எவ்வளவு கிடைச்சு என்ன பிரயோஜனம்? அதனால கண்ணியமான சகோதரர்களே, துவா தான் மிக முக்கியமான அமல். இன்றைய நாளுடைய துவா தான் ஆக சிறந்த துவா. இன்றைக்கு எங்களோட உள்ளத்துல வரக்கூடாது என்ற துவா அல்லாஹ் கபூல் செய்வானா? சத்தியமா நிச்சயமா துவா கபூல் ஆகல. அல்லாஹ் தஆலா முழு உலக மக்களை இந்த இடத்துக்கு அழைச்சி எல்லாத்தையும் மன்னிச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிற நாள் தான் இன்றைய அரஃபாவுடைய நாள். மாஷா அல்லாஹ் தெளிவாக விஷயங்கள் சொல்லப்பட்டது. நாங்க தனிப்பட்ட துவா, கூட்டாக துவா செய்வோம். அதுக்கு பின்னால உள்ள நேரம் தனியா துவா கேட்கிற நேரம். சலிச்சு போவாதீங்க துவா கேட்டு.
இப்படி அப்படி இல்லைன்னா தனியே கேளுங்க, ஒரு 4 பேர் சேருங்க, நீங்க கொஞ்சம் துவா கேளுங்க, நாங்க 3 பேர் ஆமீன் சொல்றோம். அதுக்கப்புறம் அடுத்தவர் சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் கேளுங்க, நாங்க ஆமீன் சொல்றோம். இப்படி மாறி மாறி நாங்க துவாலே தான் ஈடுபடும். டென்ட் உள்ளுக்கு துவா செய்யுங்க, வெளியே போயிட்டு துவா செய்யுங்க, எங்கெங்க எல்லாம் இருக்கேலுமோ, கணவன் மனைவியா இருந்து துவா செய்யலுமா, உள்ள குட்டிகளுக்கு, குடும்பங்களுக்கு, சந்ததிகளுக்கு, பரம்பரைக்கு, கியாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய எங்களோட சந்ததிகளுக்காக வேண்டி துவா செய்யும், எங்களுக்கு மட்டுமல்ல. அதனால அல்லாஹ் தஆலா நாங்க இந்த கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய உலக மக்கள் அவ்வளவு பேருடைய துவாக்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم لك الحمد كله ولك الشكر كله ولك الثناء كله علانيته وسره. اللهم أنت الأول فلا قبلك شيء وأنت الآخر فلا بعدك شيء. أنت الله الذي لا إله إلا أنت. اللهم لك الحمد عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعد. اللهم صل على حبيبنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا. اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم، ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم. اللهم أنت المستعان وعليك البلاغ، لا حول ولا قوة إلا بالله. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث، يا حي يا قيوم برحمتك نستغيث، يا حي يا قيوم برحمتك نستغيث. لا تكلنا إلى أنفسنا طرفة عين، وأصلح لنا شأننا كله. يا حنان يا منان يا ذا الجلال والإكرام، يا أرحم الراحمين، يا أول الأولين ويا آخر الآخرين، ويا ذا القوة المتين، ويا راحم المساكين، يا حنان يا منان. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك، ومن طاعتك ما تبلغنا به جنتك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا. اللهم متعنا بأسماعنا وأبصارنا وقواتنا ما أحييتنا، واجعله الوارث منا، واجعل ثأرنا على من ظلمنا، وانصرنا على من عادانا، ولا تجعل مصيبتنا في ديننا، ولا تجعل مصيبتنا في ديننا، ولا تجعل مصيبتنا في ديننا، ولا تجعل الدنيا أكبر همنا، ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا، ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها.
مولاها. اللهم آتنا ولا تحرمنا، اللهم زدنا ولا تنقصنا، اللهم انصرنا ولا تنصر علينا. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. رب اغفر وارحم وتجاوز عما تعلم إنك أنت الأعز الأكرم. اللهم إن قلوبنا ونواصينا وجوارحنا بيدك لن تملكنا منها شيئا، فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين، سلما لأوليائك حربا لأعدائك. نحب بحبك الناس ونعادي بعداوتك من خالفك من خلقك. يا أرحم الراحمين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم اهد الناس جميعا، اللهم اهدنا واهد بنا، اللهم اجعلنا سببا لمن اهتدى. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. ربنا رب اغفر لنا وارحمنا ولأزواجنا ولمن له حق علينا ولمن أوصانا بالدعاء. يا الله يا الله يا الله அநியாயக்காரர்கள் வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், குற்றவாளிகள் வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், பாவிகள் வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை நாடி தேடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை எல்லோரும் நீ அழைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களோட குற்றங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை அறிந்து அதை ஏற்றுக்கொண்ட நிலைமையில் உன்னிடத்தில் வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிப்பதற்காக இந்த இடத்துக்கு அழைத்திருக்கிறாயா அல்லாஹ். எங்களை மன்னிக்க அழைத்திருக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் தெரிந்தும் தெரியாமலும் மனமுரண்டாகவும் தனிமையிலையும் கூட்டத்திலையும் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் யா அல்லாஹ் வாலிப வயசிலையும் யா அல்லாஹ் வயோதிபத்திலையும் பல தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் எங்களால் நடந்திருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை குற்றம் செய்யக்கூடியவர்கள் நீ படைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னித்து விடுவாயா. இன்று மன்னிக்கக்கூடிய நாள் யா அல்லாஹ். என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று கேட்கக்கூடிய நாள் யா அல்லாஹ். நீ மன்னிக்க தயாராக உள்ள நாள் யா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் உறுதியாக மன்னிப்பதாக நபி சொன்னார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரை நீ மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் பாவக்கரைகளோடு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட அந்தரங்கம் வெளிரங்கம் எல்லாவற்றையும் அறிந்தவன் நீதான் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா ரகசியங்களும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்களுடைய மறைமுகமான எல்லா விஷயங்களையும் அறிந்தவன் நீ யா அல்லாஹ். உலகத்துக்கு மறைத்தாலும் உனக்கு மறைக்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் அனைவரை நீ மன்னித்தருள்வாயாக. எங்களை முழுமையாக மன்னித்தருள்வாயாக. ஹாஜியுடைய முழு பாவம் மன்னிக்கப்படுவதாக நபி சொன்னார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ்
ஹஜ்ஜுடைய அமல்களை இதுவரைக்கும் எதை செய்தோமோ அவைகள் உள்ள தவறுகளை எல்லாம் மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த ஹஜ்ஜை நீ கபூல் செய்வாயாக, இந்த ஹஜ்ஜை நீ ஏற்றுக்கொள்வாயாக, மக்பூலான ஹஜ்ஜாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், பல சிரமங்களுக்கு மத்தியில வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பல லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து யா அல்லாஹ் பல சிரமங்களை உனக்காக சகித்துக் கொள்கிறோம் யா அல்லாஹ். எங்களோடு நோயாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், வயசாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், பலவீனர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், பெண்மணிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், பிள்ளைகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், நடக்க பிடிக்க கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த எல்லா சிரமங்களையும் சகித்துக் கொண்டு உன்னிடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வந்திருக்கிறோம். கஷ்டங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லையா அல்லாஹ், மன்னிப்பு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். இந்த சிரமங்கள் பிரச்சனை இல்லையா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு ரஹ்மானே, எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், நீ அன்புள்ளவன் யா அல்லாஹ், மன்னிக்க கூடிய மாக்கிருவாயா. அடியார்களே, உங்களுடைய மண்ணுடைய அளவுக்கு நீங்கள் பாவம் செய்தாலும் நான் உங்களை மன்னித்து விடுவேன் என்று சொல்லக்கூடியவன் நீ யா அல்லாஹ். மழை துளிகளுடைய அளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ். கடல் நுரையுடைய அளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவரை நீ மன்னித்தருள்வாயா. எங்களைய மன்னிக்காம திருப்பி விடாதே யா அல்லாஹ். நீ மன்னிக்காம திருப்பதை விட நாங்கள் இங்க மௌத்தாக்குவது சிறந்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு மன்னிப்பு தேவை யா அல்லாஹ். உன்னை மன்னிப்பு இல்லைன்னா எங்களுக்கு ஈரேற்றம் இல்லை யா அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பு இல்லைன்னா எங்களுக்கு தப்பே இல்லாது யா அல்லாஹ். எங்களோட சக்கராத்தை கஷ்டப்பட வேண்டி வரும் யா அல்லாஹ், கபர்லை கஷ்டப்பட வேண்டி வரும் யா அல்லாஹ், ஆகிரத்திலே கஷ்டப்பட வேண்டி வரும் யா அல்லாஹ், நரகத்திலே கஷ்டப்பட வேண்டி வரும் யா அல்லாஹ். அந்த கஷ்டங்களை எல்லாம் எங்களால தாங்க இயலாது யா அல்லாஹ். துனியாவுடைய சின்ன சின்ன கஷ்டங்களை தாங்க இயலாம கஷ்டப்படுறோம் யா அல்லாஹ். ஒரு வயிற்று வலிய தலைவலிய தாங்க இயலாம கஷ்டப்படுறோம் யா அல்லாஹ். உன்னுடைய வேதனைய தண்டனை எங்க தாங்க போறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், மன்னிக்காம இந்த இடத்துல அனுப்பிடாத யா அல்லாஹ். நீ மன்னிக்காம எங்களை அனுப்பிடாத ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே. எங்களை விட குற்றவாளிகளை எல்லாம் மன்னிச்சிருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களை விட அநியாயக்காரர் பாவிகளை எல்லாம் மன்னித்திருக்கிறாய் யா அல்லாஹ். பல கோடிக்கணக்கான மக்களை அழைத்து மன்னித்த இடம், அந்த இடத்துக்கு எங்களை வர வைத்திருக்கிறாயா அல்லாஹ். எங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் வந்து போன பூமி யா அல்லாஹ். அந்த பூமிக்கு எங்களை வர வைத்து யா அல்லாஹ் எங்களை வெறும் கையோடு அனுப்பி விடாதே யா அல்லாஹ். எங்களை மன்னிக்கிறதுனால உனக்கு எதுவும் குறைக்கு போகாது யா அல்லாஹ். நீ எப்பயும் கண்ணியமானவன் யா அல்லாஹ், எப்பயும் உயர்ந்தவன் யா அல்லாஹ். நீ எங்களுடைய எஜமானன் யா அல்லாஹ், எங்களுடைய ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ். எங்களை உண்டாக்கினவன் யா அல்லாஹ், உருவாக்கினவன் யா அல்லாஹ், உறுப்புகளை தந்தவன் யா அல்லாஹ், உயிரை தந்தவன் யா அல்லாஹ், உண்ண குடிக்க தந்தவன் யா அல்லாஹ், எங்களுக்கு வாழ்க்கையை தந்தவன் யா அல்லாஹ், எங்களுக்கு மனைவி மக்களை தந்தவன் யா அல்லாஹ், எங்களுடைய சகல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யா அல்லாஹ். நீ ஒரே ஒருவன் தான் யா அல்லாஹ். எங்களுக்கு உன்னை தவிர வேற ரப்பில்லை யா அல்லாஹ். எங்களுக்கு உன்னை தவிர வேற ரப்பில்லை யா அல்லாஹ். கெஞ்சி கேட்பதற்கு வேற யாரும் இல்லை யா அல்லாஹ். எங்களுக்கு தருவதற்கு வேற யாரும் இல்லை யா அல்லாஹ். நீ ஒரே ஒருவன் யா அல்லாஹ், நீ ஒரே ஒருவன் யா அல்லாஹ். சகல படைப்பினங்களுடைய ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ். சகல படைப்பிடங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எஜமானன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு ஒதுங்க இடம் இல்லையா அல்லாஹ், தப்ப வழி இல்லையா அல்லாஹ், ஈடேற்றத்துக்கு வழி இல்லையா அல்லாஹ், கேட்டு கிடைப்பதற்கு யாரும் இல்லையா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரும் இல்லையா அல்லாஹ். லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். யா அல்லாஹ், ஒதுங்குவதற்கு இடம் இல்லை யா அல்லாஹ். உன்னை பக்கம் தான் நாங்கள் ஒதுங்க வேண்டும் யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களோட சகல தவறுகளை மன்னித்து விடுவாயாக. இன்றிலிருந்து எங்களோட உள்ளங்கள்ல பாவங்களின் மீது வெறுப்பை போடுவாயாக. யா அல்லாஹ் எங்களோட உள்ளங்கள் எங்களோட கட்டுப்பாட்டுல இல்லையா அல்லாஹ்? எங்களோட உள்ளங்கள் எங்களோட கட்டுப்பாட்டுல இல்லையா அல்லாஹ்? நீ எங்களோட உள்ளத்தை மாற்றி அமைக்கக்கூடியவன் யா அல்லாஹ். நீ தான் முகல்லிபுல் குலூப் யா அல்லாஹ். நீ தான் முஸர்ரிஃபுல் குலூப் யா அல்லாஹ். உள்ளங்களை பிரவட்டக்கூடியவன், உள்ளங்களை திருப்பக்கூடியவன், உள்ளங்களை மாற்றி அமைக்கக்கூடியவன் நீ ஒரே ஒருவன் தான் யா அல்லாஹ். உள்ளத்துடைய சொந்தக்காரன் நீ தான் யா அல்லாஹ். சகல உறுப்புகளுடைய சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ். நீ எங்களோட உள்ளத்துல பாவத்தின் மீது வெறுப்பை போட்டால் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் ரப்பே. நீ நாடினால் நடக்கும் யா அல்லாஹ். உன்னை எவனும் தடுக்க முடியாது யா அல்லாஹ். நீ நாடியதெல்லாம் நடந்தது யா அல்லாஹ். நீ நாடியதெல்லாம் நடந்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட உள்ளங்கள்ல பாவங்களின் மீது வெறுப்பை கசப்பை ஏற்படுத்துவாயா. யா அல்லாஹ் எங்களுக்கு இபாதத்திலே இன்பத்தை தருவாயா. உனக்கு வழிபடுவதை எங்களுக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயா. உனக்கு மாறு செய்வதை வெறுப்புள்ளதாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் எத்தனையோ பேரை அப்படி மாற்றி அமைத்தாயா அல்லாஹ். எவ்வளவு கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றினாயா அல்லாஹ். எவ்வளவோ கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றியிருக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நல்லவர்களாக மாற்றிவிடுயா. எங்களை நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தை சேர்த்துக்கோயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியமாக அமையும் யா அல்லாஹ். எங்களுடைய ஈடேற்றத்துக்கு காரணமாக அமையும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ கொடை வல்லல் யா அல்லாஹ். தாராளமா அள்ளி வழங்கக்கூடிய வல்லல் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்கும்படி சொல்லியிருக்கிறாய். நீ தருவதாக வாக்களித்திருக்கிறாய். நீ வாக்குக்கு மாறுபாடு செய்யாதவன் என்றும் சொல்லியிருக்கிறாய். உறுதியோட கேட்கிறோம் யா அல்லாஹ். நம்பிக்கையோட கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு எதெல்லாம் ஹைரோ அதெல்லாம் தந்து விடுவாயா. எங்களோட துனியாட வாழ்க்கையில எதிரெல்லாம் எங்களுக்கு நலவு இருக்கிறதோ அவைகளை எல்லாம் தந்து விடுவாயா. தீனுடைய விஷயத்தில் எங்களுக்கு எதெல்லாம் ஹைரோ அதெல்லாம் தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் துனியாட விஷயத்துல எதெல்லாம் எங்களுக்கு ஷர்ரோ கெடுதியோ அதை அத்தனை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் யா அல்லாஹ் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த நலவுகளை எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை பூராக கேட்டார்களோ அந்த எல்லா நலவுகளையும் யா அல்லாஹ் இந்த இடத்துல நாங்களும் உன்னிடத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபாவுடைய மைதானத்திலேயும் ஏனைய காலங்களிலேயும் அவருடைய வாழ்க்கை பூராக எந்தெந்த கெடுதிகள் இருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அந்த எல்லா கெடுதிகள் இருந்து நாங்களும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் யா அல்லாஹ். எங்களை பாதுகாப்பாயா யா அல்லாஹ். உன் அன்பை எங்களோட உள்ளங்கள்ல மேலோங்க செய்வாயாக யா அல்லாஹ். எல்லோருடைய அன்பை விடவும் சகல படைப்பினங்களுடைய அன்பை விடவும் உன்னுடைய அன்பை மேலானதாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். இந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரன் நீ தான் யா அல்லாஹ். இந்த உள்ளத்திலே உன்னை நாங்கள் வைக்க வேண்டும் யா அல்லாஹ். இந்த உள்ளத்திலே யா அல்லாஹ் உன்னை வைக்க வேண்டும் யா அல்லாஹ். ஒரு மூமினுடைய கல்ப் அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்று நபி சொன்னார்கள் யா அல்லாஹ். அப்படியா கொஞ்சம் கல்பாக எங்களோட கல்புகளை ஆக்கி வைப்பாயா. அப்படியா கொஞ்சம் உள்ளங்களாக எங்களோட உள்ளங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். உன்னை அடைவதற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அத்தனை தடைகளை நீக்கி விடுவாயா. உன்னை அடைய வேண்டும் யா அல்லாஹ். நீ எங்களுக்கு தேவை யா அல்லாஹ். யாரு கிடைத்து நீ கிடைக்காவிட்டால் வேலை இல்லை யா அல்லாஹ். யாரு கிடைக்காவிட்டாலும் நீ கிடைத்து விட்டால் யா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியே வெற்றி தான் யா அல்லாஹ். இதுக்கு பின்னால யா அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்களே எங்களோட நேர காலம் கழிய வேண்டும் யா அல்லாஹ். அது மட்டும்தான் எங்களோட வெற்றிக்கு ஈடேற்றத்துக்கு காரணம் அமையும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்கள் எவ்வளவோ தெரியாது யா அல்லாஹ். எங்களை விட வயது குறைந்தவர்கள் எவ்வளவோ பேர் மௌத்தாகி விட்டார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை எல்லாம்
நீ விரும்பக்கூடிய, நீ சந்தோஷப்படக்கூடிய யா அல்லாஹ் நன்மையான காரியங்களை கழிக்க தௌஃபீக் செய்வாயா. இதுக்கு பின்னால நீ வெறுக்கக்கூடிய செயல்களை நாங்க ஈடுபடக்கூடாது. நீ வெறுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. நஃப்ஸுடைய ஷைத்தானுடைய கெடுதிகளை பாதுகாத்துறியா. நஃப்ஸை படைத்தவன் நீதான், ஷைத்தானை படைத்தவன் நீதான் யா அல்லாஹ். உன்னுடைய நாட்டம் இல்லாமல் நஃப்ஸும் ஷைத்தானும் எந்த கெடுதியும் செய்ய முடியாது யா அல்லாஹ். எங்களை வழிகெடுக்க முடியாது யா அல்லாஹ். எங்களை வழித்தவர செய்ய முடியாது யா அல்லாஹ். எல்லோரையும் யா அல்லாஹ் நஃப்ஸுடைய ஷைத்தானுடைய கெடுதிகளை இது பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் இபாதத்துல இன்பத்தை தாயா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களையும் எங்களுக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயா. நீ வெறுக்கக்கூடிய எல்லா கெட்ட செயல்களையும் எங்களுக்கு வெறுப்புள்ளதாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் நீ எங்கள் உள்ளத்தை இப்படி சமைத்து விட்டால் நீ விரும்பக்கூடிய நல்லடியார்கள் ஆகிவிடுவோம். நீ விரும்பக்கூடிய நல்லடியார்கள் ஆகிவிடுவோம். உன்ன நெருக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். உன்ன அன்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். உன்ன முஹப்பத் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். துனியாவுடைய அற்பத்தன்மை உள்ளத்தை ஏற்படுத்துவாயா. இந்த துனியாவுடைய கேவலத்தை எங்களை உள்ளத்தில் ஏற்படுத்துவாயா. ஆகிரத்துடைய மகத்துவத்தை உள்ளத்தை ஏற்படுத்துவாயா. ஆகிரத்துக்காக வாழக்கூடியவர்களா எங்களை ஆக்கி வைப்பாயா. எங்களை துனியாதாரிகள் ஆக்கி விடாதே யா அல்லாஹ். எங்களை யா அல்லாஹ் தீன்தாரிகள் ஆக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் சொர்க்கத்தின் மீது ஆசை எங்கள் உள்ளத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். நரகத்தின் மீது பயத்தை எங்கள் உள்ளத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு போதுமானவன் யா அல்லாஹ். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். எங்களுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். எங்களுக்கு உதவி செய்ய நீயே போதுமானவன் யா அல்லாஹ். எங்களோட பாதுகாப்புக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். நீ எங்களை பாதுகாத்தால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களை கைவிட்டால் எங்களுக்கு கை கொடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை யா அல்லாஹ். நீ எங்களை வெறுத்தால் இந்த உலகத்தில் ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை யா அல்லாஹ். நீ எங்களை அரவணைத்தால் யா அல்லாஹ் எங்களுக்கு யாரும் எந்த கெடுதியும் செய்ய முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய அரவணைப்புல, உன்னுடைய பாதுகாப்புல, உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எங்கள் அனைவரையும் நீ வைத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் யா அல்லாஹ் உனக்காக வாழ்ந்தே உனக்காகவே மரணிக்க தௌஃபீக் செய்வாயா. உனக்காக வாழ்ந்து உனக்காகவே மரணிக்க தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்து எங்களை ஆளாக்கின, எங்களை ஓத படிக்க வைத்து எங்களுடைய இரவு பகலாக எங்களுடைய இன்ப துன்பங்கள்ல முழுமையாக கவனம் செலுத்தின எங்களை சீதையான தாய் தந்தையுடைய பார்க்க நினைச்சு அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லையா. எங்களை தாய்மார்கள் எங்களை வயிற்றுல சுமந்து எவ்வளவு சிரமப்பட்டு நிற்பார்கள் யா அல்லாஹ். அந்த சிரமங்களுக்கு மேலான கூலிகளை அவர்களுக்கு நீ கொடுத்தருள். புள்ள என்று யா அல்லாஹ் அவர்கள் பசியில் இருந்து எங்களுக்கு சாப்பிட தந்தார்கள் யா அல்லாஹ். ஒரு காய்ச்சல் ஒரு வருத்தம் வந்தால் தூங்க மாட்டார்கள். இரவெல்லாம் விழித்து கால பட்டு கொண்டிருப்பார்கள். எங்களை அன்பாக வளர்த்தார்கள் யா அல்லாஹ். இரக்கமாக வளர்த்தார்கள். எங்களை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள் யா அல்லாஹ். பிள்ளைக்கு ஏதாவது என்றால் அவர்கள் பலர் இருப்பார்கள் யா அல்லாஹ். எங்களுக்காக அவருடைய உயிரையே கொடுத்தார்கள் யா அல்லாஹ். அந்த ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களும் எத்தனையோ பேருடைய பெற்றோர்கள் மௌத்தாகி விட்டார்கள். உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள். எங்களோட குடும்பத்திலேயும் பலர்கள் மௌத்தாகி விட்டார்கள். எங்களோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் பலர்களும் மௌத்தாகி விட்டார்கள். நீ அவர்களை எடுத்துக்கொண்டாய் யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்ட உன்னை தவிர வேற யாரும் இல்லையா? அவர்களை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டோம் யா அல்லாஹ். அவர்களை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டோம் யா அல்லாஹ். அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். இந்த அரபாவுடைய நாளையில யா அல்லாஹ் நரகவாதிகளை விடுதலை செய்கிறாய் யா அல்லாஹ். இன்றைய நாள் விடுதலை செய்வதை போல எந்த நாளிலும் விடுதலை செய்வதில்லை என்று நபி சொன்னார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா நரகவாதிகளையும் கலிமா சொன்ன நிலைமையில மௌத்தானவர்களை விடுதலை செய்வாயா? உன்னுடைய தண்டனை வேதனை தாங்க மாட்டார்கள் யா அல்லாஹ். கபருடைய வேதனை தாங்க மாட்டார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்கள் குடும்பத்துல மௌத்தானவர்கள் அவர்களுடைய கபர்களை ஈடேற்றமாக்கி வைப்பாயா? அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயா? அவர்களுடைய மண்ணறையை பொன்னறை ஆக்கி வைப்பாயா? யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் தாய் தந்தையர்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல சரியா அவங்களை நல்ல முறையில நடந்து கொள்ள இல்லையா? பலர்கள் தாய் தந்தையுடைய மனசை நோவிக்கக்கூடிய முறையில நடந்திருப்போம் யா அல்லாஹ். எங்களால தெரியாமல் நடந்திருக்கும் யா அல்லாஹ். அவர்களை மன்னித்து விடுவாயா? தாய் தந்தையர்களுடைய உள்ளத்தை நோவித்தால் உலகத்திலே தண்டனை கொடுக்கப்படும் என்று நபி சொன்னார்கள் யா அல்லாஹ். அப்படி எங்களே தண்டிச்சிடாத யா அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தையருடைய உள்ளங்கள் எங்களால நொந்திருந்தால் அதை வைத்து எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். அதற்கு பதிலாக இதோ அவர்களுக்காக நாங்கள் கையேந்தி தானமாக மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். அவர்களை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களின் பேர்ல கொடுத்த சதகாக்கள், அவர்களின் பேர்ல நாங்க ஓதின குர்ஆன்கள், அவர்களுக்காக கேட்கக்கூடிய துஆக்கள், இதனுடைய பலன்களை அவர்களுக்கு நீ சேர்த்து வைப்பாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களின் மீது நீ கிருபை செய்வாயா யா அல்லாஹ். தாய் தந்தையருக்கு ஆகிரத்துல உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தருள்வாயா. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயா. யாருடைய தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஆஃபியத்தை கொடுத்தருள்வாயா. அவர்களுக்கு நல்ல ஆஃபியத்தை ராகத்தை கொடுத்தருள்வாயா. அவர்களுக்கு ஈமானோடு கலிமாவோடு மௌத்தை நசீபாக்குவாயா யா அல்லாஹ். அவர்களுடைய மௌத்துக்கு முன்னால அவர்களுடைய துஆவை அடைந்து கொள்ள தௌஃபீக் செய்வாயா. அவர்களுடைய உள்ளங்கள் குளிரக்கூடிய முறையில நடந்து கொள்ள எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயா யா அல்லாஹ். நீயே போதுமானவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா யா அல்லாஹ். எங்களை கூட பிறந்த சகோதர சகோதரிகள்ல பலர்கள் மௌத்தாகி விட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய கபரை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயா. அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை நீ கொடுத்தருள்வாயா. யாரு ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயா. அவர்களுக்கு நேர்வழியை நீ காட்டி கொடுப்பாயா. அவருடைய சகல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயா யா அல்லாஹ். எங்கட பிள்ளைகள் நீ தந்த செல்வங்கள் யா அல்லாஹ். எங்கட பிள்ளைகள் எங்கட கெட்டித்தனத்தால கிடைக்கல யா அல்லாஹ். உன்னுடைய ஒரு அருட்கொடை யா அல்லாஹ். உன்னுடைய நன்கொடை யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிள்ளைகளை தந்த நீயே பாதுகாப்பாயா. நீ தந்த பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயா. எங்கட பிள்ளைகளுக்கு நீயே தர்பியத் செய்வாயா. உன்னுடைய தர்பியத்தான் உண்மையான தர்பியத் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிள்ளைகளை நீயே வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பாயா. எங்களையும் பிள்ளைகளையும் எல்லா வகையான ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாப்பாயா. எல்லா வகையான வழிகேடுகளிலிருந்து பாதுகாப்பாயா. இன்றைய உலகத்துல பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த எல்லா வகையான போதை வஸ்துக்களிலிருந்து பாதுகாப்பாயா யா அல்லாஹ். பிள்ளைகளை தக்குவாவுடைய பிள்ளைகளாக்கியா. எங்கட பாவங்களால் எங்கட பிள்ளைகளை வழி தவற செய்கிறார். நாங்க தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகளை வச்சு எங்கட பிள்ளைகள் வழி கெட்டு போயிடக்கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாம் எங்கட பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களாவிரோடும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட கண்கள் உள்ளங்களை குளிர வைக்கக்கூடிய பிள்ளைகளாக்கி வை யா அல்லாஹ். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை சிறப்பாக்கி வை யா அல்லாஹ். பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஆற்றல் விளக்கங்களை கொடுத்திரு யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். எல்லோருடைய பிள்ளைகளுக்கும் பொருத்தமான ஜோடிகளை உரிய காலத்துல சேர்த்து வைப்பாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான ஜோடிகளை நீ அமைத்து கொடுப்பாயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு மத்தியில ஒற்றுமை உண்டாக்கி வை யா அல்லாஹ். எல்லா பிள்ளைகளும் மௌத் வரைக்கும் ஒற்றுமையாக வாழ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். பிள்ளைகளை சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக்கி வை யா அல்லாஹ். இந்த பிள்ளைகளை கொண்டு எங்கள் ஆகிரம் சிறப்பாக வேண்டும் யா அல்லாஹ். இந்த பிள்ளைகளுக்காக படக்கூடிய கஷ்டங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு படக்கூடிய கஷ்டங்களுக்கு மேலான கூலிகளை கொடுத்தருள்வாயா யா அல்லாஹ். திடீர் மௌத்திலிருந்து பாதுகாப்பாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ பொருத்திக் கொள்வாயா, எங்களை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். ஒவ்வொருவருடைய திருமண வாழ்க்கையிலே நிம்மதியை, சந்தோஷத்தை, பரக்கத்தை ஏற்படுத்துவாயா. யாரெல்லாம் திருமணமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, குடும்பங்கள்ல பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக்குவே யா அல்லாஹ். ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பையும் இரக்கத்தையும் மஹப்பத்தையும் உண்டாக்குவாயாக. உள்ளங்களை சேர்த்து வைப்பாயாக. எந்தெந்த குடும்பங்கள்ல பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளை நீக்கிவை யா அல்லாஹ். நஃப்ஸுடைய ஷைத்தானுடைய கெடுதலில் இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிள்ளைகளை கபூல் செய்வாயாக. பிள்ளைகளோட வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு யாரெல்லாம் இல்மை கற்றுக் கொடுத்தார்களோ, அறிவை கற்று தந்தார்களோ, அந்த கற்று தந்த அவ்வளோ உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவ்வளோ ஆசிரியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லிம் அல்லாதவர்களா இருந்தால் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் உஸ்தாத்மார்கள் யாரெல்லாம் மௌத்தாய் கபூராளிகளாகி விட்டார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை நீ கொடுத்து அருள்வாயா யா அல்லாஹ். எங்களோட சொந்த வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய பொருளாதார நெருக்கடிகளை நீக்கிவே யா அல்லாஹ். பொருளாதார நெருக்கடிகளை நீக்கிவே யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் எங்கள கடனாளிகளா இருக்கிறார்களோ அவருடைய கடன் பாரங்களை லேசாக்கிவே யா அல்லாஹ். யாரையும் கடனாளியா மௌத்தாக்கிறாரே யா அல்லாஹ். கடனாளியா மௌத்தாக்கிறாரே யா அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில கடனுக்கு பதிலா எங்களை நன்மை எல்லாம் கொடுக்க வேண்டி வரும் யா அல்லாஹ். வெறும் கையோடு நிக்க வேண்டி வரும் யா அல்லாஹ். நாங்க வரும் பொழுதும் எத்தனையோ கடனாளிகள் துஆ செய்யும்படி சொன்னார்கள் யா அல்லாஹ். அவருடைய கடன் பாரங்களை லேசாக்கிவே யா அல்லாஹ். எத்தனையோ குடும்ப பாரம் உள்ளவர்கள் துஆ செய்ய சொன்னார்கள் யா அல்லாஹ். பிள்ளைகளுக்கு வயது வந்து இன்னும் திருமணமாக இல்ல, நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க யா அல்லாஹ். அரபால துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க யா அல்லாஹ். சிலர்கள் பெயர்களை குறிப்பிட்டு துஆ செய்யும்படி சொன்னார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய பெயர்களை அறிந்தவன் நீ யா அல்லாஹ். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை அமைத்து கொடுப்பாயா. யாரெல்லாம் திருமணமாகி விடுபட்டு இருக்கிறார்களோ, விதவைகளா இருக்கிறார்களோ அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை அமைத்து கொடுப்பாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் சொந்த வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் துஆ செய்யும்படி சொன்னார்களோ அவர்களுக்கு சொந்த வீடு வாசல்களை அமைத்து கொடுப்பாயாக. யாரெல்லாம் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ, உள்ள கிடைக்க துஆ செய்யுங்கன்னு சொன்னார்களோ அவர்களுக்கு குதரத்தை கொண்டு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாயா. நீ நாடினால் நடக்கும் யா அல்லாஹ். நீ நாடினால் கொடுப்பாயா அல்லாஹ். இந்த அரபாவிலே கேட்கிறோம், அவர்களுக்கு கொடுப்பது கைரா இருந்தால் கொடுத்து விடுவாயா. யாருடைய பிள்ளைகள் நோயாளிகளா இருக்கிறார்களோ, விலகீனர்களா இருக்கிறார்களோ அப்படியும் பலர்கள் துஆ செய்ய சொன்னார்கள் யா அல்லாஹ். எங்களை பிள்ளைக்கு துஆ செய்யுங்கன்னு சொன்னார்கள் யா அல்லாஹ். அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு ஆபியத்தை கொடுத்தியா அல்லாஹ், ராகத்தை கொடுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் இதுவரைக்கும் எங்கட வாழ்க்கையில சிறிய காலத்தில் இதுவரைக்கும் யாரெல்லாம் எந்த அடிப்படையில உதவி செய்தார்களோ அவர்களுக்கு ஜஸாய கைரை கொடுத்தருள்வாயா, உயர்ந்த நன்மைகளை கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ மேலான கூலிகளை கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்கட பொறுப்புல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றிய நிலைமையில மௌத் வர தௌஃபீக் செய்வாயா. யாருடைய எந்த ஒரு பொறுப்பையும் பாலாக்கிய நிலைமையில எங்களுக்கு மௌத் வரக்கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் பொறுப்புகள்ல யாருக்காவது ஏதாவது குறைகள் நடந்திருந்தால் அவைகளை நிறைவேற்றிக் கொள்ள தௌஃபீக் செய்வாயா. உன்னுடைய ஹக்கையும் அடியாருடைய ஹக்கை நிறைவேற்றிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டு தான் உன்னை சந்திக்கணும் யா அல்லாஹ்.
நீ எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில தான் நாங்க உன்னிடத்துல வந்து சேரணும் யா அல்லாஹ். எங்களோட மௌத்துடைய நாள் சிறப்பான நாள் அமையணும் யா அல்லாஹ். எப்படியோ மௌத்து வரப்போகுது யா அல்லாஹ். எந்த நாள்ல நீ மௌத்த நாடு இருக்கிறாயோ அந்த நாள்ல மௌத்தை இது போன்ற நல்ல இடங்கள் ஆக்கி வைப்பாயா. நீ விரும்பக்கூடிய இடங்கள் எங்களுக்கு மௌத்தை நசீவாக்குவாயா யா அல்லாஹ். இந்த ஹஜ்ஜுடைய அமலை எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வாயா. எங்களோட பிள்ளைகள் சந்ததிகளுக்கு தௌஃபீக் செய்வாயா யா அல்லாஹ். எத்தனையோ பேர் எங்களுக்கு ஹஜ் செய்ய துஆ செய்யுங்கன்னு சொன்னார்கள் யா அல்லாஹ். இதோ அவர்களுக்காகவும் நாங்கள் உன்னிடத்தில் கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியங்களை நீ கொடுத்தருள்வாயா யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் வியாபாரங்கள்ல தொழில்ல பல சிக்கல்கள்ல சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அந்த நெருக்கடியில இருந்து வெளியாக்குவாயா. எங்களோட வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை நெருக்கடிகளை நீக்கி வைப்பாயா யா அல்லாஹ். சொந்த வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாசல்களை அமைத்து கொடுப்பாயா. இன்னும் யார் யாரெல்லாம் நாங்க வரும் பொழுது என்னென்ன நாட்டங்களோட துஆ செய்ய சொன்னார்களோ அவருடைய எல்லா நாட்டங்களையும் நிறைவேற்றி வைப்பாயா யா அல்லாஹ். எங்களுடைய ஈமானை உறுதியாக்கி தருவாயாக. அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நேரடியாக உன்னிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லடியார்கள் ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களோட உடல்ல எங்களோட மனைவி மக்களோட உடல்ல எங்களோட சந்ததிகளோட உடல்ல ஹராம் கலந்து விடாமல் பாதுகாப்பாயா. ஹராமான சொல், ஹராமான செயல், ஹராமான வருமானம், ஹராமான தொடர்புல இருந்து பாதுகாப்பாயா யா அல்லாஹ். ஜினால இருந்து எங்களையும் எங்களோட மனைவி மக்கள் சந்ததிகளை பாதுகாப்பாயா யா அல்லாஹ். வட்டியிலிருந்து எங்களையும் எங்களோட மனைவி மக்கள் சந்ததிகளை பாதுகாப்பாயா. கொலையில இருந்து பாதுகாப்பாயா. ஷிர்க் குஃப்ர்ல இருந்து பாதுகாப்பாயா. நீ வெறுக்கக்கூடிய எல்லா பெரும் பாவங்கள் இருந்தும் மௌத் வரைக்கும் எங்களையும் எங்களோட புள்ள குட்டிகள் சந்ததிகளை பாதுகாப்பாயா யா அல்லாஹ். பிள்ளைகளுக்கு ஹிதாயத்தை நசீவாக்கு யா அல்லாஹ். தாய் தந்தையர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு தொழுகையில இன்பத்தை தாயா அல்லாஹ். பேணுதல் பக்குவமா தொழக்கூடியவர்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். தொழுகையில குறைபாடு செய்யாமல் தொழுகை பேணுதலாக தொழ தௌஃபீக் செய்வாயா. குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை தாயா அல்லாஹ். நாங்கள் மடையர்கள் யா அல்லாஹ். குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை தாயா அல்லாஹ். உன்னுடைய சிந்தனையோடு உன்னுடைய நினைவோடு எல்லா நிலைமையிலையும் நடந்து கொள்ள தௌஃபீக் செய்வாயா. பெண்களுடைய ஃபித்னாக்கள் இருந்து ஆண்களை பாதுகாப்பாயா. ஆண்களுடைய ஃபித்னாக்கள் இருந்து பெண்களை பாதுகாப்பாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய திக்ரோடு வாழ்ந்து திக்ரோடு மௌத்தா தௌஃபீக் செய்வாயா. நல்ல குணங்களை தாயா அல்லாஹ். எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். பெருமையில இது பாதுகாத்திரியா அல்லாஹ். பொறாமையில இது பாதுகாத்திரியா அல்லாஹ். நயவஞ்சகத்தனத்தை இது பாதுகாத்திரியா அல்லாஹ். ரியா, சுமத், ஹசத், புகுத், நமீமத் என்று சொல்லக்கூடிய கோல் சொல்வது, புறம் பேசுவது, யா அல்லாஹ் மற்றவருக்கு கெடுதியை நாடுவது, இந்த எல்லா கெட்ட குணங்களை இது பாதுகாப்பாயா. எங்களோட உள்ளங்களை பரிசுத்தமாக்குவாயா. கல்புகளை வெளிச்சமாக்கி வைப்பாயா யா அல்லாஹ். உள்ளத்துக்கு இருளை போக்கி விடுவாயா. துனியாவுடைய மஹப்பத்தை நீக்கி விடுவாயா யா அல்லாஹ். நல்ல குணமுள்ளவர்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். உன்னுடைய தீனுக்காக உன்னுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்குவதற்காக மௌத் வரைக்கும் எங்களோட உடல் பொருள் நேர காலங்களை செலவழிக்க தௌஃபீக் செய்வாயா. எங்களோட பரம்பரையை கபூல் செய்வாயா. உனக்காக வாழ தௌஃபீக் செய்வாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இது வரைக்கும் யாரெல்லாம் கலிமாவோடு மௌத்தானார்களோ அவ்வளவு பேர் பாவங்களை மன்னிப்பாயா. இன்று இந்த மண்ணுக்கு மேல கலிமா சொன்ன நிலைமையில எத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நீ மன்னித்து விடுவாயா யா அல்லாஹ். கலிமா இல்லாமல் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீவாக்குவாயா. அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவாயா யா அல்லாஹ். உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ். நபியுடைய கவலைய எங்கட கவலையாக்கி வை யா அல்லாஹ். நபியுடைய வேலைய எங்கட வேலையாக்கி வை யா அல்லாஹ். இந்த அரஃபால இருந்து போகக்கூடிய நேரத்துல நபியுடைய வேலைய நபியுடைய கவலைய எங்கட கவலையாக வேலையாக எடுத்துக்கொண்டு போக தௌஃபீக் செய்வாயா யா அல்லாஹ். எங்கட நாட்டுல நல்ல நிலைமைகளை உருவாக்குவாயாக. நாட்டு நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக. நாட்டு தலைவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன திட்டங்கள் போடப்படுகிறதோ அந்த திட்டங்களை முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சாதகமாக மாற்றி அமைப்பாயாக.
நாட்டிலே நல்ல நிலைமைகளை உருவாக்குவாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்க நாட்டுல முஸ்லிம்களுக்கு பல சோதனைகள் வந்தது, நீயே உதவி செய்தாயா அல்லாஹ், நீயே உதவி செய்தாயா அல்லாஹ், நீயே உதவி செய்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு எல்லா புகழும் பாராட்டுகளும் யா அல்லாஹ். வரக்கூடிய காலங்களையும் நாட்டுல நல்ல யா அல்லாஹ் வரும் வளர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. எல்லா மக்களுக்கு நல்லதை செய்வாயா, எல்லா மக்களுக்கு நல்லதை செய்வாயா. ஆட்சியாளர்கள் மக்களோட அன்பா இரக்கமாக நாட்டு பற்றுள்ளவர்கள் ஆக்கி வைப்பாயா. அநியாயங்கள் மோசடிகளை விட்டு பாதுகாப்பாயா, ஏமாற்றங்களை விட்டு பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். இந்த அரபாவுடைய மைதானத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா துஆக்களையும் நாங்கள் கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துடைய நாளை கலிமாவோடு ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய இந்த துஆக்கள் முயற்சிகளை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே இந்த நாட்டு தலைவர்கள் யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு இந்த செய்த எல்லா ஏற்பாடுகளும் யா அல்லாஹ் அதற்காக அவருக்கு மேலான கூலிகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஹிதுமத்துகளில் ஈடுபடக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அவர்களை தீன்தாரிகள் ஆக்கி வை. யா அல்லாஹ், ஒவ்வொரு முஸ்லிமையும் தக்வாவுடையவர்கள் ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், உலகத்துல முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், உலகத்துல பல பகுதிகளிலும் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். யா அல்லாஹ், வயோதிப பெண்கள், வயோதிப ஆண்கள், பிள்ளைகள், குழந்தைகள், வயிற்றுல குழந்தை உள்ளவர்கள் பச்சை பச்சையா கொண்டு போடுறாங்க. எந்த ஈன இறக்கம் இல்லாமல் இந்த அநியாயத்தை செய்கிறார்கள். யா அல்லாஹ், இதெல்லா காட்சிகளை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். யா அல்லாஹ், நல்ல முடிவை உண்டாக்குவாயாக, நீ நல்ல முடிவை உருவாக்குவாயாக. நீ மிகப்பெரியவன் யா அல்லாஹ், நீ ரோஷம் உள்ளவன் யா அல்லாஹ், நீ ரோஷம் உள்ளவன் யா அல்லாஹ். கலிமா சொன்ன ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த அநியாயங்கள் யா அல்லாஹ், முஸ்லிம்கள் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த அநியாயங்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் உன்னுடைய பாதையில மௌத்தாகி விட்டார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயா, சொர்க்கத்துல மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயா. யா அல்லாஹ், அவர்கள் என்ன திட்டங்களை போட்டுக் கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த திட்டங்களை தலக்குப்பரையாக்கி வைப்பாயாக, அதை அவர்களுக்கு எதிராக ஆக்கி வைப்பாயா, மக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், குறிப்பாக அந்த பலஸ்தீன் மக்களுக்கு நிம்மதியை கொடியா அல்லாஹ், அவர்களுக்கு ஈடேற்றத்தை கொடியா அல்லாஹ், அவர்களுக்கு வெற்றியை கொடியா அல்லாஹ், அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடியா அல்லாஹ். அந்த பைத்துல் மக்திஸுக்கு நாங்கள் எப்படி ஒன்று மக்கா மதீனாவுக்கு வருகிறோமோ அதே போல போக வேண்டும் யா அல்லாஹ். சுதந்திரமாக எல்லோரும் போய் அங்க தொழ வேண்டும் யா அல்லாஹ். அங்க நல்லா செய்ய வேண்டும். அந்த அநியாயக்காரர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்து அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய குற்ற குறைகளை மன்னித்து அவர்களுக்கு வெற்றியை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இது போன்று உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ யா அல்லாஹ், அந்த முஸ்லிம்களை பாதுகாத்து அந்த முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. அந்த அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ், இல்லை என்றால் அவர்களை அழித்து ஒழித்து விடுவாயா. எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயா. ரப்பனா ஆத்தினா மா வஅதனா அலா ரசூலிக் ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل على النبي الأمي وآله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.